உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். இப்பொழுதும் கூட இளம் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய 2வது நிரூபம், அதிலிருந்து சில காரியங்களை படித்து கொண்டிருக்கிறோம். முதல்ல சொல்கிறாரு, தேவனுடைய சித்தத்தின்படி நான் அப்போஸ்தலனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அடுத்து உன்னுடைய அழைப்பு, அது நிமித்தம் உனக்கு வந்த பாடுகள், அது நிமித்தம் உனக்கு வந்த கண்ணீரை ஞாபகம் பண்ணி நான் உனக்காக அனுதினமும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்றாரு. உனக்குள்ளே இருக்க அந்த விசுவாசம் உங்கள் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளே, அப்புறம் உங்கள் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளே இருந்தது, அது உனக்குள்ளே இருக்குது எனக்கு தெரியும் அப்படின்றாரு. அப்புறம் என்ன சொல்ல வர்றாரு, நீ ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை, எது பரிசுத்த ஆவியானவர் தான். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நமக்குள்ள ஒரு பலம், ஒரு தைரியம், அதை பயப்படாமல் தைரியமாக தெளிந்த புத்தியோடு கூட நாம் செயல்பட கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறாரு. ஆகையால் அவரை பற்றிய சாட்சியை குறித்து, சுவிசேஷத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாக இருந்து நீ சுவிசேஷத்துக்காக தீங்கு அனுபவி அப்படின்னு சொன்னார். இயேசு நமக்காக தீங்கு அனுபவித்தவர். அவர் தான் சொல்கிறாரு, என்னை பின்பற்ற விரும்புகிறவன் அவனவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன்னு. அப்போ அவர் பாடுகளை பற்றி பேசுகிறாரு. பவுல் இந்த சுவிசேஷத்தை மித்த அடி உதப்பட்டு ஜெயிலுக்கெல்லாம் போய் அப்படியெல்லாம் ஆள் பவுல் எழுதுகிறான், நான் கர்த்தரா இயேசுவின் சுவிசேஷத்து நிமித்தம் கட்டப்பட்டவனாக இருக்கிறதுனால நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாக இருந்து கர்த்தருக்காக சுவிசேஷத்துக்காக தீங்கு அனுபவி அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் எதுக்கு? நாம் அதுபோல் இந்த தீமோத்தேயுக்கு எப்படி புத்தி சொல்கிறாரோ அதுபோல் நமக்கும் இந்த புத்தி சொல்லப்படுகிறது. இதை இயேசுவானவர், இந்த ரட்சிப்பை, இந்த சுவிசேஷத்தை இயேசுவானவர் சிலுவைக்கு போய் தான், அப்புறம் சொன்னல, இயேசுவே சிலுவைக்கு போய் தான் மரணத்தை சந்தித்து இந்த சுவிசேஷத்தை நற்செய்தியை நமக்கு உண்டாக்குனார். சிலுவையில் இவர் பட்ட பாடுகள்னால, ஜீவனை கொடுத்ததுனால நமக்காக ரட்சிப்பை சம்பாதிச்சாருன்னு சொன்னேன். அதைத்தான் இங்கே எழுதியிருக்கு. இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது, அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே நமக்கு வெளியரங்கமாக்கினார். அப்போ இயேசு பாடுபட்டது, பவுல் பாடுபட்டது, இயேசு பிரசங்கித்தது, சிலுவை எடுத்துக்கிட்டு பின்பற்றி வாருங்கள்னு இப்போ பவுல் சொல்கிறது சுவிசேஷத்துக்காக தீங்கு அனுபவின்னு. ஏங்க பலன் இல்லாமல் யாராவது எதுவும் செய்வாங்களா? ஒரு சம்பளம் கிடைக்காது சும்மா செய்கிறேன்னு ஒரு சிலர் எதை சொல்லுவாங்க, ஊருக்கு நன்மை செய்கிறேன் அப்படின்னு எதை செய்வாங்க. அது உண்மையாகவே ஒரு பலன் இல்லைன்னா யாரும் என்னவும் செய்ய மாட்டாங்க. ஊருக்கு நன்மை செய்கிறேன்னா கூட இந்த 4 பேர் நம்மளை நல்லவேன்னு சொல்லணும், அதுக்காகலாம் இருக்கும். ஆக நம்முடைய வேலைக்கு தக்க பலன் இருக்குங்கிறாரு. அதனால் பரலோகத்தில் உனக்கு பலன் உண்டாயிருக்கும்படி இந்த பூமியில் நீ தீங்கு அனுபவிக்கலாம்னு சொல்ல வர்றார். இப்படி இயேசு சுவிசேஷத்தை ஏற்படுத்தினார். எப்படி ஏற்படுத்தினார்? சிலுவைக்கு போய் நமக்கு பரிகாரம் பண்ணி ரட்சிப்பை நமக்கு சம்பாதிச்சார். அந்த சுவிசேஷத்துக்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? பிரசங்கிக்கணும். எப்படி?
சாதாரண ஆள் இல்லை, அப்போஸ்தலனா, தேவனால் அனுப்பப்பட்டவன். அப்போஸ்தலனா தேவனால் அனுப்பப்பட்ட ஆள். தேவனால் அனுப்பப்பட்டவனாக புறஜாதிகளுக்கு போதகனாக. அந்த இயேசுடைய சீஷர்கள் எல்லாரும் இஸ்ரவேலருக்குள்ளேயே காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேலை தேடி போங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிட்டார். அப்போ இந்த பவுல் பர்னபா 2 பேரும் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட அந்த 12 கோத்திரங்களுக்குள்ளே பிரசங்கம் பண்ண போகாமல் புறஜாதிகளுக்குள்ளே போய் பிரசங்கத்தை, இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் நியமித்தார் அப்படின்னு பவுல் சொல்கிறான். கர்த்தர் என்னைய புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை நியமித்தார். அதன் நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த அந்த வேலையை செய்யும்போது இந்த பாடுகளை நான் அனுபவிக்கிறேன். இப்போ அந்த பாடுகளை பற்றி திரும்ப திரும்ப வருது பாருங்கள். அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிவேன். எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், பாடு வந்தாலும், ஐ நோ வாட் ஐ பிலீவ், என்ன விசுவாசிக்கிறேன், யாரை விசுவாசிக்கிறேன் எனக்கு தெரியும், எனக்கு நல்ல பலன் உண்டு அப்படின்னு பவுல் சொல்கிறான். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். சில சமயத்தில் நான் நினைப்பேன், எல்லாம் கரெக்டாக இருக்கிறேன் ஆண்டவரே, சமயத்தில் வேறு எங்கேயாவது நான் லூஸ் தனமாக ஏதாவது பிரச்சனையில் மாட்டி விசுவாசத்தில் குறைஞ்சி போயிடக்கூடாது, அது நீர் தான் காப்பாற்றிக்கணும் அப்படி நான் என்னை ஒப்படைச்சி ஜெபம் பண்ணுவேன். ஒப்புவித்து ஜெபம் பண்ணுவேன். இங்கே இவன் சொல்கிறத கேளுங்க, அதே வேலையை இங்கே பவுல் செய்கிறான். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை, அவர் இந்த ஊழியத்தை செய்யணும், ஊழியத்தை இவனுக்கு ஒப்பு கொடுத்தாரு. இப்போ பவுல் என்ன சொல்கிற, தன்னையே கர்த்தர்கிட்ட ஒப்புவித்து, அந்த ஊழியத்துக்கு ஒப்புவித்து, அவர் அந்நாள் வரைக்கும், எந்நாள் வரைக்கும், பரலோகத்துக்கு வர வரைக்கும், யார் பவுல் பரலோகத்துக்கு போக வரைக்கும், அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட ஒருபடி அதிகமான ஆள் இருந்தாள். நான் ஐயா கர்த்தாவே என்னை பத்திரமா பார்த்துக்கிறோம், நான் தப்பாக பண்ணி ஏதாவது மாட்டிக்கிறக்கூடாது, அதனால் என்னை காப்பாற்றுறது, பரலோகம் கொண்டு போய் சேர்க்கறது உங்களுடைய வேலை அப்படின்னு ஒப்படைச்சி ஜெபம் பண்ணுவேன். ஆனால் இவன் சொல்லிட்டான், அவர் என்னை பரலோகம் கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் நான் ஒப்புவித்ததை காத்துக்கொண்டு என்னை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவர் வல்லவராயிருக்கிறார் என்று வர வரி பாருங்கள். அவர் அந்நாள் வரைக்கும் நான் ஒப்புவித்ததை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். நான் பயந்து ஜெபம் ஒப்படைக்கிறேன், ஆண்டவரே ஒப்படைக்கிறேன். ஒப்புவித்து தான் ஜெபிக்கணும், வேறு வழி இல்லை. ஒப்புவித்தான் ஜெபிக்கணும். அப்புறமேலு ஒப்புவிச்சுட்டு என்னை கொண்டு போய் சேர்க்க அவர் போதுமானவர் அப்படிங்கிற ஒரு தைரியத்துக்குள்ளே, ஒரு விசுவாசத்துக்குள்ளே வளரணும். அது வந்துட்டாக்க அடையாப்பா எவ்வளோ பெரிய சமாதானம். கர்த்தர் என்னை நடத்த, என்னை எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க எனக்கு உதவி செய்வார், கூட இருந்து பலப்படுத்துவார், அப்படி சித்தத்தை எல்லாம் செய்து முடிப்பேன். இப்போ இந்த இதில் பின்னாடியே சொல்கிறான், வாசிக்கிறேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். அப்போ ஒப்படைச்சிட்டானா, என் ரட்சிப்பு, என்னோட பாதுகாப்பு எல்லாம் மட்டும் ஒப்படைச்சிருக்கிறேன், என்னை கொண்டு போய் அங்கே சேர்க்க வல்லவர்னு விசுவாசிக்கிறேன்னா, அப்படி சொன்னால் கடைசியில் என்ன சொல்லிட்டான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இவன் தான் காத்துக்கணும், அவர் தான் கூட இருந்து உதவி செஞ்சாலும் அவங்கவுங்க தான் விசுவாசத்தை காத்துக்கிறணும். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நமக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, அதை சொல்கிறாரு. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் நாளில் எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமில்லை, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும், ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும்தான் அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புவாங்க. ரட்சிக்கப்படாதவங்க, ஐயோ மனுஷகுமாரனுடைய கோபம் வந்து விட்டது, மலைகளே எங்கள் மேல் விழுந்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அப்படி புலம்ப ஆரம்பிப்பாங்க. கர்த்தரை பார்க்கணுன்னு, பிரசன்னமாகுதலை பார்க்கணுன்னு விரும்புகிறவங்களுக்கு அந்த நீதியின் கிரீடம் இருக்குது. ஆனால் ரட்சிக்கப்படாதவன்
வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிற மாதிரி மலையிலே எங்கள் மேல் விழுந்து அந்த தேவனுடைய குமாரனுடைய கோபத்துக்கு எங்களை விலைக்கு காத்துக்கொள்ளு அப்படின்னு மலைகளை பார்த்து எங்கள் மேலே விழும்பாங்க. மழை காப்பாற்றிடுமா? காப்பாற்றிடாது. அப்போ உண்மையாக கர்த்தரை நேசிக்கிற இருதயம் அது ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. ஒருவேளை ஒரு சிலட்டு அது ஒழுங்கு இல்லாமல் இருந்தால், நான் உண்மையாக கர்த்தரை நேசிக்கிறேன், நம்முடைய இருதயத்தை செட் பண்ணுங்க, அது ஒரு பெரிய சமாதானங்க. அந்த சமாதானத்துக்கு இணையானது வேறு ஒன்றும் இல்லை. அவர் சொல்கிறாரு, இந்த உலகம் கொடுக்குற மாதிரி அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து போகிறேன் அப்படிங்கிறாரு. அதை நினச்சி பாருங்க. அப்போ இந்த ஊழிய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எவ்வளவு போராட்டம், பிரச்சனை, அடி உத, எல்லா கேவலமான நிந்தையான பேச்சுகள், அதில் ஏதாவது தயங்கி சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறத பார்க்குறீங்க. அடுத்து தானே இந்த ஊழியத்தை மட்டும் இல்லை, என்னையே நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், பரலோகம் கொண்டு போய் சேர்க்க வரைக்கும் என்னை நீர் காப்பாற்ற போதுமானவர்னு நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறான். அப்போ இது எவ்வளோ பயங்கர விஷயம். நம்ம இந்த காற்றுல ஊசலாடு இதுமாங்கல்ல, அது மாதிரி. ஏன்னா நம்ம நேரடியாக பிசாசை எதிர்த்து நிற்கிறோம். பிசாசு என்ன லேஸ்பட்டாங்களா? அதாவது நான் சொல்கிறேன், பிசாசு கூட்டத்தை இந்த கடைசி பிசாசு, குட்டி பிசாசு ஒன்று இருக்கும்ல, அந்த ஒரு குட்டி பிசாசை கூட நம்மளால் நம்ம பலத்தில் அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய, இவ்வளவு பிசாசு கூட்டங்களை விரட்ட எனக்கு பலன் உண்டு. அது எப்படி மாறுது பாருங்க. அப்போ இவ்வளவு போராட்டம், நேரடியாக பிசாசை மீட் பண்ணுற ஒரு சந்திக்கிற ஒரு நேரம். ஏசு சொல்கிறான், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான். அவர் ஞானஸ்தானம் எடுத்து முடித்த உடனேயே அங்கே வனாந்தரத்தில் சோதிக்கப்படுவர் கொண்டு போய் விடப்பட்டார். கொண்டு போய் விட்டது யார்? பரிசுத்த ஆவியானவர் தான். இயேசு சோதிக்கப்படட்டும் அப்படின்னா என்ன? பிசாசே, இது தேவனுடைய குமாரன்றா, இங்கே வந்திருக்கிறார், நான் கொண்டு வந்து விட்டுருக்கிறேன், இங்கே நீ உன்னை சோதனையெல்லாம் பண்ணி பார்த்துக்க, உன் சோதனை ஒன்றுக்குமே இவர் இடம் கொடுக்க மாட்டார், போடா பிசாசே அப்படி சொல்லிக்கிட்டு இயேசுவை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போய் வனாந்தரத்தில் விட்டு சோதிச்சுக்கடா அப்படி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நம்ம அது மாதிரியே பிரசங்கத்தை கேட்கல. அவர் கொண்டு போய் விடப்பட்டார், அங்கே சோதனைக்காரன் வந்தான், இந்த சோதனை அந்த சோதனை அந்த சோதனை, அப்பாலே போ சாத்தான்னு சொல்லிட்டாரு, அதனால் போயிட்டான். அவ்வளோதான் நம்ம இது வரைக்கும் கேட்டிருக்கிறோம். ஆனால் எப்படிப்பட்ட மனநிலையோட கூட பரிசுத்த ஆவியானவரும் சரி, பிதாவாகிய தேவனும் சரி, இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் அங்கே வனாந்தரத்தில் விட்டு பிசாசை நீ சோதிச்சுக்கலான்னு விட்டா வாட்ஸ் அவங்க மனநிலை என்ன? இது என்னோட குமாரன்டா, நீ வேற மாற்றிப்படுவியா? அவன் சொல்லுவேன், அந்த அவ்வளோ தூதர்களை என் பக்கம் இழுத்துட்டேன், ஆதாமியை என் பக்கத்தில் இழுத்துட்டேன், இப்போ நீ சொல்கிற 2வது ஆதாமியை நான் ஒரு வழியாக இழுத்துப்படுறேன் அப்படின்னு அவன் சொல்லுவேன். ஆனால் இவர் பார்த்துக்கடா அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இப்போ நான் இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களை பற்றி பிதாவாகிய தேவன், இவர் ஏன் குமாரன், பிசாசே நீ என்ன சோதனை வச்சாலும் இவங்களை நீ ஒன்றும் செய்ய முடியாதுடா அப்படின்னு உங்களை பற்றி பிசாசுக்கிட்ட பேசுகிற அளவுக்கு நீங்கள் உண்மையுள்ளவர்கள் தானா? என்னையும் சேர்த்துக்கிறேன், நானும் உண்மையுள்ளவர்கள் தானா அப்படின்னு நம்முடைய இருதயத்தை கவனிப்போம், நிதானிப்போமாக. சில சமயத்தில் நான் கேட்பேன், ஒருவேளை இவ்வளவு சோதனைகள்லாம் நம்ம ஜெயிச்சிடறோம், ஆனால் எந்த மாதிரி சோதனை வந்தால் ஒருவேளை நம்ம விழுந்துருவோம் அப்படின்னு கேட்பேன் நான். அதாவது எந்த சோதனைக்குமே விழக்கூடாது. ஆனால் இவங்க யாராவது அந்த சோதனை வந்தால் தான் எனக்கு ரொம்ப கஷ்டம் பாஸ்டர். அப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க, அது இங்கே சர்ச்சில், இந்த சர்ச்சில் இல்லை, நிறைய பக்கங்களில் விசுவாசிகள் சொல்லுவாங்க, பாஸ்டர் அந்த ஒரு குறிப்பிட்ட பாவத்தில் மட்டும் நான் விழாதபடிக்கு எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படிம்பாங்க.
அப்புறம் அந்த சோதனையை வராதபடிக்கு எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னுவாங்க. இது சரியா? நீங்கள் தேவனுடைய பிள்ளைன்னு எப்போ காட்டுவீங்க? சோதனை வரும்போது பிசாசு உன் கட்சி இல்லை, நான் கர்த்தருடைய கட்சி அப்படின்னு சொல்லணும்ல. அதானே சோதனைக்கு பதில். சோதனைகள் ஜெயிக்கப்படுவதற்கே, பிசாசு தோற்கடிக்கப்படுவதற்கே, நீங்கள் ஜெயிப்பதற்காக இருக்கிறீர்கள். எவ்வளவு சோதனை வரட்டும், உலகத்தில் எவ்வளவு பிசாசு அநேக வேடிக்கை காமிச்சு மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்னத்தெல்லாம் கொண்டு வந்து விட்டாலும், போடா என் மனசு அதில் ஒட்டாது, நீ அது என் மேலே போட முடியாது, என் மேலே அது நிற்காது, நான் அதுக்கு இடம் கொடுக்கறதில்ல, என் மனசில் நான் இடம் கொடுத்தாதானே அது வரும். என்கிட்ட அந்த இச்சை இல்லைடா, பிசாசை போடா அப்படி சொல்லக்கூடிய ஒரு மனநிலையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் போடான்னா போனது தான். ஐயோ இச்சை வருதேன்னா வந்தது தான். இது தீர்மானத்தில் இருக்கிறது. விழுந்து உருண்டு ஜெபம் பண்ணுறதில் இல்லை. டேக் அ டிசிஷன். ரட்சிப்பில் ஒரு தீர்மானம் இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் இருக்கிறது. அதே சமயத்தில் வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் சோதனைகள் ஒரு நாளில் முடிஞ்சிருதா? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து பரலோகம் போய் சேர வரைக்கும் சோதனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த சோதனையே வராதபடிக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு தான் ஒரு பாஸ்டர் சொன்னாராம், அப்போனா உன்னை கர்த்தர் பரலோகத்துக்கு எடுத்துக்க சொல்லி ஜெபம் பண்ணிடுறவா அப்படின்னாராம். பரலோகத்துக்கு எடுத்துக்கிட்ட ஒரு பாடு தான் சோதனை இல்லையே. ஆனால் நீங்கள் இருந்தால் பூமியில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு சமயத்துலேயும் நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருக்கு சொந்தம், கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டே இந்த உலகத்தை நம்மளை விட்டு பிரித்தெடுக்கிற ஆட்களாகவே நம்ம இருக்கணும். அது நம்மிடத்துல இருக்கக்கூடிய, அதாவது நமக்குள்ள தைரியத்தை கொடுக்குறவர் இருக்கிறார். இப்போ தான் வாஸ்தமாக பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்துருக்கிறாருன்னு. அப்போ பயம் இருக்காது. தெளிந்த புத்தியோட பலமுள்ள ஆவி, எ ஸ்பிரிட் ஆஃப் பவர், அப்படி இருக்கலாம்னு சொல்கிறார் அவர். அதை நம்ம இருக்க சொல்கிறார். நீங்கள் கர்த்தருக்காக வாழ்கிறீங்கன்னு எப்படி தெரியும்? பிசாசு வந்தவன் டொப்புக்குன்னு விழுந்துடுறதில்ல இல்லை. பிசாசு இல்லாதப்போ எப்படி வீரம் பேசுகிறோமோ, பிசாசு வந்தவொன்னு உடனே அதே வீரத்தை பேசி, அப்பாலே போ சாத்தானே, என்னை தொடக்கூட, என் மயிரை குடத்தோட உனக்கு அதிகாரம் இல்லை, போடா அப்படி சொல்லக்கூடிய அந்த மனோபலன், அந்த தைரியம் உங்களுக்கு தேவை. அதை கர்த்தர் கொடுக்குறாரு, பிடிச்சிக்கணும். இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை விசுவாசிச்சா பெற்றுக்கொள்ளுவோம். பாலுந்தேன்னு ஓட தேசத்தை கொடுத்தாரு, விசுவாசித்தாங்க, போனாங்க, தேசத்தை பிடிச்சாங்க. அதுக்கு முந்தின ஒரு கூட்டம் விசுவாசிக்கலை, போகலை, அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளலை. அப்போ கர்த்தர் நம்மிடத்தில் நன்மையும் தீமையும் ஜீவனையும் மரணத்தையும் எல்லாம் உனக்கு முன்னாடி வச்சுருக்கேன், நீ வாழ்ந்திருக்கும்படிக்கு நன்மையை தெரிந்து கொள், ஜீவனை தெரிந்து கொள், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள். நமக்கு முன்னாடி எல்லாம் எப்போவுமே இருக்குது. எவரிடே, ஒவ்வொரு நாளும் நமக்கு முன்பாக ஜீவன் மரணம், ஆசீர்வாதம் சாபம், அங்கே பாவம் பரிசுத்தம் எல்லாம் நமக்குள்ளே இங்கே வைக்கப்படுகிறது, முன்னாடி இருக்க எல்லாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ பிழைத்திருக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள். அப்போ ஜீவனை தெரிந்து கொள்கிறது நமக்கு ஏதோ ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு மட்டும் இல்லை, நம்ம பரலோகம் போய் சேர வரைக்கும் ஜீவனை தெரிந்து கொள்ளுகிறது இது மிக அவசியமாக இருக்கிறது. கடைசி வரைக்கும் கூட பிசாசு போராடுவான். அவன் எப்போயாவது கடைசி நேரத்தில் கூட ஒருத்தன் சிலுவைக்கல்ல கடைசி நேரத்தில் பிசாசு பிடியிலேருந்து தப்பி பரலோகத்துக்கு போயிட்டான். ஆனால் சிலர் விசுவாசிகளாக இருந்தவங்கள கடைசி நேரத்தில் கவுத்து நரகத்துக்கு அனுப்பிடலாமா அப்படின்னு பிசாசு அவன் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். தாவீதுக்கு வந்த ஒரு சோதனையை நான் உங்களுக்கு சொல்லவா? அவன் ஏதோ இந்த பச்சை பால்கிட்ட பாவம் செஞ்சது, அப்புறம் இந்த தேதி என்ன இஸ்ரவேல் ஜனங்களை என்ன சொன்னது, அதெல்லாம் பாவத்தில் அதெல்லாம் அவனுக்கு ஒரு பிரச்சனையாகி போச்சு. கடைசியில் உயிர் போக போகிற நிலமை. ஆனாலும் இந்த கூட இருக்க ஆளுகள்லாம் இவனுக்கு நல்ல ஒரு பலன் தைரியம் வரணும்னா அழகான பொண்ணை கொண்டு வந்து நிறுத்தினாக்க எழும்பிடுவானாக்கும். அப்போ எதில் எழும்ப வைக்க பார்க்குறாங்க, கூட இருக்கிறவனெலாம் அதை சேர்ந்து செய்கிறான்.
உண்மைதானா? நான் கேட்குறேன், தேவையாது? இவன் தான் சீக்கிரமாக போகிறான்னு தெரியுதே. அந்த போகிறதுக்கு முன்னாடி ஒரு சோதனையை, ஒரு அழகான பொண்ணை கொண்டு வந்து நிறுத்தினா அந்த மாம்ச எண்ணங்களில் திடன் கொண்டு எழும்புவானான்னு பார்க்க. கர்த்தருக்குள்ளே, கர்த்தாவே நீர் எனக்கு நீண்ட ஆயுசை கொடுக்குறீர், உமக்கு நன்றி, நான் எழும்புகிறேன் அப்படி சொல்கிறது வேறு. ஒரு அழகான பொண்ணை கொண்டு வந்து நிறுத்தி அவளை பார்த்துக்கிட்டு அந்த தைரியத்தில் அதில் எந்திரிக்கணும்னா, அதில் எந்திரிச்சிருந்தான்னா அவன் பரலோகமே போயிருக்க மாட்டான். ஏன்னா ஏற்கனவே ஒரு பாவத்தில் விழுந்தாள், இச்சையில் விழுந்தாள், கடைசி வரைக்கும் அந்த இச்சையை இவன் இந்த பாவத்தில் தான் விழுவேன்னு பிசாசுக்கு நல்லா தெரியுது. வேறு பாவங்களை இவனை செய்ய வைக்க முடியாதுன்னு தெரியுது. அப்போ மறுபடியும் இவனை போக்கணும்னா, இவனை போட்டு தள்ளணுமானா மறுபடியும் அதே மாதிரி இச்சையான ஒரு காரியத்தை கொண்டு வந்து நிறுத்து. இவன் இந்த பொண்ணு வந்தப்போ எவ்வளோ அழகாக அவன் கண்ணுக்கு இருந்திருப்பா தெரியுமா? இச்சிக்கப்படத்தக்க அப்படின்னு அங்கே இதில் ஆதியாகமத்தில் எழுதியிருக்கே, அது மாதிரி அப்படி இருந்திருப்பா. பிசாசு அப்படிப்பட்ட மனநிலையெல்லாம் இவனுக்கு கொடுத்துருப்பேன். ஆனால் என்ன எழுதியிருக்கு? தாவீது அவளை தொடவில்லை, அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளலைன்னாவே அந்த மாம்ச இச்சைக்கு அவன் இடம் கொடுக்கலேங்கிறத நீங்கள் பார்க்கணும். சும்மா ஏதாவது வாசிச்சிருக்கீங்க, எழுதியிருக்கீங்க, வாசித்தேன் இல்லை. அதால் எவ்வளோ பெரிய சோதனை. அவன் பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வர்ற சோதனை. கூடுமான நரகத்துக்கு தள்ளிடலான்னு இவன் நினைக்கிறான். கர்த்தரும் இவ்வளோ நாளாக எல்லாத்தையும் நாட்டு தேர்ந்திருக்கிற கடைசி சோதனை கரெக்டாக வா அப்படின்றாரு. தாவீது கரெக்டாக இருந்து கர்த்தர்கிட்ட பரலோகம் போயிட்டான். ஆக எந்த நிலைமையில் இருந்தாலும் பிசாசு ஆளை கடத்துறதுக்கு அவன் ரெடியாக இருக்கான். நாம் அவன் பிடியில் இருக்கிற ஆட்களை நம்ம கடத்தி பரலோகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். அதனால் ஒரு பெரிய போட்டி, எதிர்ப்புகள், கர்த்தருக்கும் பிசாசுக்கும் பெரிய எதிர்ப்பு. ரெண்டு பேரும் எதிரிய. ஆனால் கர்த்தர் அந்த சட்டத்தின்படி யுத்தம் பண்ணுகிறவர், முதுகில் குத்துற ஆள் இல்லை, சட்டத்தின்படி யுத்தம் பண்ணுகிறவர். இன்றைக்கி நீங்கள் விசுவாசித்தா பிசாசு உங்களை மயிரை கூட தொட முடியாது. ஆனால் விசுவாசிக்கலைன்னா நம்மளை காப்பாற்ற வேறு யாராலையும் முடியாது. நம்ம விசுவாசிக்கலைன்னா கர்த்தர் கூட நம்மளை காப்பாற்ற முடியாது. இதை பார்த்தீங்களா? விசுவாசிக்கலைன்னா கர்த்தர் கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டேன். அநேகருடைய வாழ்க்கையில் அந்த கடைசி காலங்களில் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா, அதுக்கு மேலே என்னால் விசுவாசிக்க முடியல, நான் போகிறேன் பரலோகத்துக்கு, பரலோகம் போயிடுவாங்க. ஆனால் இங்கே இருக்கணுமானா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபெய்த் வேணும். ஸ்தோத்திர ஆண்டவரே, என்னை அழைத்தீர், நீர் அழைத்த அழைப்பு வேலை இன்னும் முடியலை, அதனால் நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருக்கணும், நீர் என்னை சுகமாக்குவீர்னு, என்னை விடுதலை ஆக்குவீர்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படி சொல்லுங்கள். எப்பேற்பட்ட வியாதியில் இருந்தாலும், அந்த யோனா தீர்க்கதரிசி பாதாளத்தில் போய் இருக்கிறேன்னு சொன்னானே, அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் தூக்கி கொண்டு வர கர்த்தர் போதுமானவர். இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், திடன் கொள்ளுங்கள், தைரியம் கொள்ளுங்கள். இந்த சுவிசேஷம் அறிவிக்கிற வேலை அது ஒன்றும் சாதாரணமானதல்ல. அது பிசாசோடு நேருக்கு நேர் மோதுகிற ஒரு வேலை. பலவிதமான தீமையான எண்ணங்கள், பொல்லாத எண்ணங்கள், மாம்ச இச்சைகள், இப்படிப்பட்ட எண்ணங்கள் அது மோதினா ஒன்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என் மனசு நல்லா இருந்துச்சு, ரட்சிக்கப்பட்ட பிறகு பார்த்தா அந்த சோதனை இந்த சோதனை எண்ணங்களெல்லாம் வருது. எல்லாம் கிடையாது, ரட்சிக்கப்பட்ட வரைக்கும் நல்லா தானே இருந்தேன், இப்போ என்ன இப்படி போராட்டம்னா அப்புறம் தான் விளங்குது. ஓஹோ, நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்துட்டால் மறுபடியும் நம்மளை கொண்டு அங்கிட்டு கடத்துறதுக்கு பல சோதனை எண்ணங்களை கொண்டு வர்றேன், பல இச்சையான காரியங்களை கொண்டு வர்றேன் அப்படின்னு அப்புறம் தான் புரிஞ்சுது. அப்போ இந்த இச்சைக்கு என்கிட்ட இடமில்லை, இதுக்கு இடமில்லை, இதுக்கு இடமில்லை அப்படின்னு சொல்லி நம்ம அதை சொல்லும்போது அது விலகுகிறது. அப்படி தான் இயேசுநாதரை 3 தடவை 3 சோதனை சொல்லிவிட்டு அப்புறமேலு சில காலம் அவரை விட்டு போனானாம் அப்படி எழுதியிருக்கு. அப்போ ட்ரை பண்ணுறான், சரி ஒன்றும் முடியாது போ அப்படின்ட்டு போகிறான், வேறு பக்கம் போய் வேலையை பார்க்கலான்னு. நீங்களே இடம் இல்லைன்னு சொல்லுங்கள், உங்களை விட்டு போயிடுவான். அப்புறமும் திரும்பி வருவான், இன்னொரு தடவை பார்க்கலாமா அப்படின்னு வருவான். அவன் எத்தனை தடவை வந்தான்னா அவன் யார்? பிசாசு. நம்ம கர்த்தரோட கூட இருக்கணும். அவனும் கெட்டிக்காரத்தனமாக இருந்தவன் தான் அது. ஆனால் முட்டாப்பைய கர்த்தரோட கூட யுத்தம் பண்ண போகலாமா? கர்த்தரோடைய சிங்காசனை பிடிங்கிட்டு அங்கே உட்காரலான்னு நினைக்கலாமா?
இவன் முட்டா பையங்கிறேன். அந்த முட்டா பயலுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து தள்ளுங்க கழுது, அப்பாலே போ சாத்தானே. அதான் நீங்கள் கொடுக்க வேண்டிய சரியான மரியாதை. அதை விட இன்னொரு மரியாதை இருக்குது. உங்கள் சாத்தானே உங்கள் கால்களின் கீழே போட்டு மிதித்து போடுவார்னு எழுதியிருக்கே. அப்போ இந்த சாத்தானை உங்கள் கால்களுக்கு தள்ளி உங்களை சோதிக்க வர பார்த்து மிதிக்கிறாட்டா. இன்னுமே இந்த இது எடுக்க இடமே இல்லை. போ சாத்தானே. இந்த எண்ணங்கள், இந்த 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 சோதனைகள், இந்த இச்சைகள் எனக்கு இடம் இல்லை, என்கிட்ட இடம் இல்லை, அப்பாலே போ அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசை விட்டு வெளியேற்றிட்டீங்க, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. அந்த எண்ணங்களை மனசுலேருந்து வெளியேற்றிட்டீங்கன்னா நீங்கள் அந்த பிசாசை ஜெயித்துட்டீங்க. பிசாசு கூட யுத்தமெல்லாம் பண்ண வேண்டாம். நீ பிசாசே நீ கொண்டு வர இந்த ஆசை இச்சை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொன்ன மாத்திரத்தில், இருதயத்தில் தீர்மானமாக சொன்ன மாத்திரத்தில் அவன் போய் தான் ஆகணும். ஆனால் கொஞ்சம் நேரம் நின்று பார்ப்பேன். ஏன் ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை அப்படி கொஞ்சம் சொல்லி சொல்லி பார்த்தா சரி இடம் கொடுப்பானா அப்படின்னு பார்க்குறதுக்கு நிற்பான். நம்ம உறுதியாக நின்றுக்கணும். ஏய் நீ எவ்வளோ நேரம் நின்னாலும் நின்றுக்கடா. நீ வேணால் என்னை சுற்றி சுற்றி தான் வர முடியுமே ஒழிய என்னை தொட முடியாது. சிங்கத்தை போல இருக்கிறான் அப்படி சுத்த தான் முடியுமே ஒழிய நம்மளை தொட முடியாது. எந்த பிசாசையும் கண்டு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நான் சொல்கிறேன், நமக்கு என்னென்ன சோதனைகளை கொடுக்க, என்னென்ன உபத்திரவத்தை கொடுக்க பிசாசு அனுமதிக்கப்பட்டிருக்கிறானோ பாருங்கள், அனுமதிக்கப்பட்டிருக்கிறானோ. யோபு விஷயத்தில் அனுமதி வாங்கிட்டு போனான், அதனால தான் அதெல்லாம் செய்ய முடிஞ்சிச்சு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஏதோ சில காரியங்களை அனுமதிச்சிருக்கிறாருன்னா நீங்கள் அதில் ஜெயிக்க முடியும் அப்படி தெரிஞ்சு தான் அனுமதிக்கிறாரு. நீங்கள் ஜெயிக்க முடியும் என்று தெரிஞ்சு தான் அனுமதிக்கிறாரு. யோபு தன்னுடைய காலத்தில் நான் என்னுடைய நீதியை கெட்டியாக பிடிச்சிருக்கேன், அதை நான் விட்டுவிட போகிறதில்லை, அதனால் என்னுடைய இருதயம் வருங்காலத்தில் என்னை நிந்திக்காது அப்படியெல்லாம் சொல்கிறான் அவன். அப்போ அவர் தன்னுடைய இருதயத்தை எப்படி கரெக்டாக வச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்றைக்கி நீங்களும் நான் வேறு ஒன்றும் இல்லை. பிசாசே உனக்கும் சரி உன்னுடைய அந்த இச்சையான எண்ணங்கள் இங்கே இடமில்லப்பா நீ போ அப்படின்னா அவன் இங்கே இருக்கவே மாட்டாங்க. இங்கே வேஸ்ட்டாக அங்கே நின்றுக்கிட்டா இருப்பேன்றீங்க, வேறு பக்கம் போய் வேலையை பார்க்க போகலான்னு போவான். உங்கள்கிட்ட நிற்கிறது வேஸ்ட்டுன்னு அவனுக்கு தெரியணும். எப்போ தெரியும்? நீங்கள் உறுதியாக இருந்தா. இல்லை கொஞ்சம் மனசு அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் அவன் நிற்பான். அப்போ ஏய் உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை போடா அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக விரட்டினா அவன் போயிடுவான். அவனை விவரம் இல்லாத ஆள் நினைக்கிறீங்களா? ரொம்ப தெளிச்ச ஆள் தான். ஆனால் நம்ம இருதயத்தை அவனுக்கு தெரியுது எப்படி ஆளுன்னு, நம்ம பேச்சிலே கண்டுபிடிச்சிட்றான். அப்போ நம்ம உடனே அதை போக சொல்லலாம். சரி, நீ கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. அது முந்தின செய்தியில் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்காதேன்னு. இப்போ நீ என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டங்களை கை கொண்டிரு. இதெல்லாம் கேட்டிருக்கிறோம். கர்த்தரை நோக்கி பார்த்து அவரை நமக்கு முன்பாக நிறுத்தி அவருக்காக வாழுவோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் பிளஸ் யூ. இது போன்ற செய்திகளை கேட்க, உண்மையாகவே வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை ஆராதிக்க, அவருடைய போதனைகளை கேட்க இந்த குட் நியூஸ் பைபிள் சர்ச் திண்டுக்கல்லில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வரக்கூடிய தூரத்தில் சென்னை சில்க்கு அடுத்தபடி தெய்வ சிகாமணிபுரம் ரோட்டில் ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த குட் நியூஸ் பைபிள் சர்ச்சு ஞாயிறு ஆராதனை காலை 8 மணிக்கு, வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பைபிள் ஸ்டடி இருக்கிறது. சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜபம் இருக்கிறது. இந்த கூட்டங்களிலே நீங்கள் கலந்து கொண்டு தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே சரியான தீர்மானங்களை எடுத்து நன்றாக வாழ, தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டு வாழ நீங்களும் சரி, உங்களுடைய குடும்பத்தார் யாவரும், உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் நன்றாய் வாழ்ந்திருக்க இந்த ஆலய ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டுமென்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் வாருங்கள், நீங்கள் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.